தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரான தெய்வத்தை குறித்து சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து ஒரு காரியங்களை தினமும் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த செய்திகளை பார்க்குறீங்க, மிகுந்த சந்தோஷம். தேவன் தொடர்ந்தும் உங்களை பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் என்று எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனோடு வந்து அவனோடு ஐக்கியமாக இருக்கிறார் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஐக்கியமாக இருக்க வாஞ்சிக்கிறார், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பவுல் எழுதும்போது அவருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. ஏனென்றால் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும் போதுதான், அவரோடு நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கும் போதுதான் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவரை சரியாக புரிந்து கொள்ள முடியும், அவருடைய காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் நித்தியத்துக்கு நேராக எங்களை வழி நடத்த வந்திருக்கிற ஆவியானவரோடு கூட வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். அவர் தேவனுடைய ஆழங்களை, ஞானங்களை, காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறவர், ஆவியானவர் கற்றுத்தருகிறவர். அப்ப இந்த நாளிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய ஐக்கியத்தை புரிந்து அந்த அவரோடு கூட ஐக்கியமாக நடக்க, வாழ, அவரோடு இசைந்திருக்க, அவரோடு சேர்ந்திருக்க, அவரோடு ஒன்றித்திருந்து தேவனுடைய காரியங்களை, மகத்துவங்களை, உணர்த்துதலை, கண்டிப்புகளை, காரியங்களை புரிந்து ஆவியானவரால தொடர்ந்து வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.